ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் குடித்தா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட சேனலில் நான் ஜூஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். வெளியில் வாங்கி ஜூஸ் குடிக்கிறதுக்கும் வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எந்தவித கெமிக்கல்ஸ் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜூஸ் முலாம்பழம் ஜூஸ், அதாவது மஸ்க் மெலான் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். மஸ்க் மெலான் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுக்க போகிறேன். பால் ஆப்ஷனல் தான். பாலோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வச்சு ஜூஸ் செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொங்கி வந்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஒரு 15 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். சூடோடு நம்ம ஜூஸ் பண்ணக்கூடாது, அதனால் ஜூஸ் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் கத்தி வச்சு நல்லா பீல் பண்ணிக்கோங்க. இதோட தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு தோல் கூட இல்லாமல் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தோல் கூட இல்லாமல் நான் பீல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பழத்தை 2ஆக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நல்ல விதை நிறையா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இந்த விதைகளை ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஒரு விதை கூட இல்லாமல் க்ளீனாக எடுத்துருங்க. இந்த பழத்தில் தோலும் விதையும் இல்லாமல் நம்ம க்ளீனாக பழத்தை வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் ஜூஸ் செய்யும்போது டேஸ்ட் இருக்கும். அந்த தோல் விதை ஏதாவது 1-2 போனாலுமே ஜூஸ் ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும். நான் பாருங்கள் இருக்கிற எல்லா விதையுமேவும் பொறுமையாக எடுத்துகிட்டே நீங்களும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பழத்தை மறுபடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பீல் பண்ணி எடுத்துகிட்டே இப்போ இந்த பழத்தை நம்ம அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் பழத்தில் தான் ஜூஸ் போட போகிறேன். ஏன்னா ஒரு பழம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, அதனால் ஹாஃப் பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஜூஸரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் சுகர் போடணும்னு தேவையில்லை. நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் உங்களுக்கு காய்ச்சி ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சில்லுன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஜூஸரில் கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்கான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபில்டர் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு கப்பில் நான் 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி இருக்கிற ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கும். இல்லை பாலை காய்ச்சி ஆற வைக்கும் போதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக ஆக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் வேணான்றவங்க ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த முலாம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.